உங்களுக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்குமா? டயர்ட் ஆகுதா? குண்டாயிட்டே இருக்கீங்களா? முடி கொட்டுதா? இது ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கலாம், தைராய்டாவும் இருக்கலாம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் 10 மடங்கு தைராய்டு வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. சிம்டம்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும், இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்க தைராய்டை கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் TSH மட்டும் செக் பண்ணா பத்தாது. TSH கூட ஃப்ரீ T3, ஃப்ரீ T4, ஆன்டி TPO ஆன்டிபாடிஸ் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதுல நிறைய பொண்ணுங்க பயப்படுறது என்னன்னா, ஒன்ஸ் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சுட்டா லைஃப் லாங் போடணுமோ அப்படின்ற பயம் தான். இது இன்சுலின் மாதிரி இன்ஜெக்ஷனா போட வேண்டிய தேவையில்லை, மாத்திரையா தான் போட போறீங்க. சோ லைஃப் லாங் எடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் தப்பு இல்ல, பிரச்சனை இருந்தா எடுத்துதான் ஆகணும். ஆனா எல்லாருக்கும் லைஃப் லாங் போட வேண்டிய அவசியம் இல்ல. சில பேருக்கு 3 இல்ல 6 மாசத்துல சரியாயிடும். ஆனா இதை கண்டுக்காம விட்டீங்கன்னா ஒபிசிட்டி, PCOD, ஹார்ட் இஷ்யூஸ், டிப்ரெஷன் வரைக்கும் கூட போய் விட்டுடும். இது பிரெக்னன்சில நீங்க ஒழுங்கா செக் பண்ணி பார்க்கலன்னா உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, பிறக்க போற குழந்தையோட ஐக்கியூவை கூட அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு தடவை எம்டி ஸ்டமக்ல போய் தைராய்டு செக் பண்ணிக்கிறது தப்பே இல்லை. தைராய்டு ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை அங்கேயே டீல் பண்ணி அப்படியே முடிச்சிடும்.